வெல்கம் டு என்டே ஸ்கில் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துட்டு டிசைன் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த டிசைன் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கான லாஜிக் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள் டிசைனில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே செக் பாக்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்மளுக்கு ரன் பண்ணுறப்போ, அதாவது நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இருப்போம். ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம சில டீட்டெயில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சம் டேட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்குற டேட்டா எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல மாஸ்கிங் எஃபெக்ட்ஸில் இருக்குது. எதுவுமே எனக்கு வந்துட்டு என்ன ஆகலைன்னா டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்குயர்மெண்ட் ஆக்சுவலி இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ கிளிக் பண்ணுறப்போ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். ஸோ இஃப் ஓகே, நம்மளுடைய செக் பாக்ஸுடைய வேரியபிள் நேம் நம்மளுக்கு தெரியணும். ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியிருக்கோம். செக் பாக்ஸுடைய வேரியபிள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஷோ. இதுதான் செக் பாக்ஸுடைய வேரியபிள் நேம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஓகே செக் பாக்ஸ் ஷோ டாட் ஓகே இஸ் செலக்டட். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் பாக்ஸை நான் டிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய மீனிங். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, என்னுடைய மீனிங் என்னென்னா செக் பாக்ஸை நான் டிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதாவது செலக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும், அங்கே வந்துட்டு மாஸ்கிங் எஃபெக்ட்ஸில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு எனக்கு விசிபிளாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பாஸ்வேர்ட் ஃபீல்டு ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கான வேரியபிள் நேம் ஓகே பிடபிள்யூடி பாஸ்வேர்ட் டாட் செட் எக்கோ கேர். ஓகே, ஸோ செட் எக்கோ கேர் ஆஃப் 0. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு 0 கிடையாது. நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது ஜென்ரலாக வந்துட்டு இன்டீஜர்லேருந்து நம்ம வந்துட்டு என்னவா பண்ணும், கேரக்டராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கேரக்டர் வந்து விசிபிளாக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன கன்வர்ஷன் 0ன்னு பை டிஃபால்ட்டாக வரது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும். எதுக்காக இந்த செட் எக்கோ கேர் அப்படின்ற ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது ஜே பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கான ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இந்த செட் எக்கோ கேரக்டர். ஓகே, மாஸ்கிங் எஃபெக்ட்ஸில் இருக்கிறத நம்மளுக்கு விசிபிளாக காமிக்கிறதுக்காக தான் இது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இன்கேஸ் அதே நேரத்தில் வந்துட்டு இன்கேஸ் நான் செக் பாக்ஸ் வந்து அன்டிக் பண்ணுறேன். ஓகேவா, டிக் பண்ணால் எனக்கு விசிபிள் ஆகணும், அன்டிக் பண்ணால் பழைய ஸ்டேட்டுக்குன்னு அர்த்தம் மாஸ்கிங் ஸ்டேட்டுக்கு எனக்கு போயிடணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி பாஸ்வேர்ட் டாட் செட் எக்கோ கேர். ஓகே, செட் எக்கோ கேர் ஆஃப், இங்கே நம்ம வந்துட்டு கேரக்டராக தான் நம்ம மாற்றணும். ஸோ சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரன் ஃபைல். ஸோ இங்கே நான் வந்துட்டு சம் டேட்டா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்டேஸ்கில் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இமெயில் ஐடி info@entesskill.in. ஸோ யூசர் நேம் வந்துட்டு entesskill அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்துட்டு சம்திங் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த செக் பாக்ஸ் வந்து நான் டிக் பண்ணுறேன். ஸோ டிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது, மாஸ்கிங் எஃபெக்ட்ஸில் இருந்தது எனக்கு விசிபிள் ஆகுது. அகைன் நான் அன்டிக் பண்ணுறேன். அன்டிக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த மாஸ்கிங் எஃபெக்ட்ஸ்க்கு எனக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய லாஜிக் ஷோ ஹைடு பாஸ்வேர்டுக்கான லாஜிக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இந்த டேட்டா நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகணும், டேட்டா வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஜிக் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் டிசைனுக்கு போகிறேன். டிசைனில் போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்போ தான் எனக்கு வந்துட்டு சம் லாஜிக் வந்து எனக்கு ஒர்க் ஆகணும். அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த காம்போனன்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸ் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு, நீங்கள் இந்த ஆப்ஷன்லேயும் போகலாம், அல்லது இந்த பட்டனை டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் அதே ஆப்ஷனுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ பிடிஎன் ரெஜிஸ்டர் ஆக்ஷன் பர்ஃபார்ம் அப்படின்ற இந்த லொக்கேஷனுக்கு தான் வரும். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாகின் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஜிக் வந்து நம்ம இங்கே எழுத முடியும். சரிங்களா? சரி, ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே கொடுக்குற டேட்டா எல்லாமே வாங்கி ஓகேவா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி, அந்த வேரியபிள் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது, ஸ்விங்கிக்கான காம்போனண்ட்டுக்குன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக ஜாவோடைய ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நீங்கள் மாற்றணும். ஓகே, மாற்றிட்டு அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, டேட்டா பேஸில் டேபிள்குள்ளே இருக்கிற ஃபீல்டில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், சோர்ஸ் டேபுக்கு நான் போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஒரு ஃபீல்டுக்கான வேரியபிள் நேம் நம்மளுக்கு கிளியராக இருக்கணும். இங்கே டிஎக்ஸ்டி நேம் இருக்குது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்டி இமெயில்,
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசருக்கு என்ன கொடுத்துருக்கோம், டிஎக்ஸ்டி யூசர் நேம். ஓகேங்களா. பாஸ்வேர்டுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா பிடபிள்யூடி பாஸ்வேர்ட். இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே யூஐயில் இருக்கிற டேட்டாவில் நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம் இல்லையா, வாங்கி நார்மலாக ஜாவாடி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ டிஎக்ஸ்டி நேம் இதுதான் நம்மளுடைய நேம்கான வேரியபிள் நேம். அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கான வேரியபிள் நேம் வந்து டிஎக்ஸ்டி நேம் டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகே, இது ப்ரிடிஃபைன்டு மெத்தட். இதை வச்சு என்ன பண்ணலான்னா அங்கே இருக்கிற வேல்யூவை, அதாவது கெட் டெக்ஸ்ட் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை ரிட்ரைவ் பண்ணி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுறோம், இந்த நேமில் ஸ்டோர் பண்ணுறோம். தட்ஸ் இட். இதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோன்னா இமெயிலுக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டிஎக்ஸ்டி இமெயில் டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ இமெயிலே வாங்கிக்கிறோம். அடுத்ததாக வந்து யூசர் நேமை வாங்கணும். ஸோ ஸ்ட்ரிங் யூசர் நேம் ஈக்குவல் டு டிஎக்ஸ்டி யூசர் நேம். ஒருவேளை கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, டிஎக்ஸ்டி யூசர் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகே, கெட் டெக்ஸ்ட். ஒருவேளை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னா உடனே என்ன செக் பண்ணி பாருங்கள், டிசைனில் உங்களுடைய வேரியபிள் நேம் ப்ராப்பராக இருக்கா. அந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேபிட்டல் யூ கேபிட்டல் என் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேஸ் தப்பாக கொடுத்தீங்க, கேபிட்டலுக்கு பதிலாக ஸ்மால் லெட்டராக கொடுத்தீங்க அப்படின்னா கூட அது வந்துட்டு என்ன பண்ணும், எரர் சொல்லும். அதனால் இது சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு வாங்க போகிறோம். ஸோ பாஸ்வேர்டு வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங், ஓகே, பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப், இங்கே வந்துட்டு பிடபிள்யூடி, ஓகே, பிடபிள்யூடி பாஸ்வேர்டு டாட் கெட் பாஸ்வேர்ட். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நேம் வாங்கிக்கிறோம், இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்ததாக இமெயில் இன்புட்டாக வாங்கிக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு யூசர் நேமை நம்ம வந்துட்டு இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்ததாக பாஸ்வேர்டு வாங்கிக்கிறோம். ஏன் இதெல்லாம் நம்ம வாங்கணும், இங்கே டிசைனில் நம்ம 4 ஃபீல்டு வச்சுருக்கோம். ஓகே, இந்த 4 டேட்டாவையும் வாங்கிட்டு தான் நம்ம ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுன்னா டேட்டா வந்து டிபியில் ஸ்டோர் ஆகணும். சரி, டேட்டா டிபியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓகே, அதுக்கான கொரி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ஒரு பேசிக் வேலிடேஷன் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பேசிக் வேலிடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இது இந்த ப்ராஜெக்ட்டு, அதாவது இந்த பேஜ் நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இங்கே டேட்டாலாம் கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்காம, ஓகே, நான் மறந்துட்டனோ அல்லது வேணும்ட்டே வந்துட்டு ஒரு டேட்டா ஒரு ஃபீல்டு வந்து எம்டியாக வச்சு நான் ரெஜிஸ்டர் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த எம்டி வேல்யூ தான் எனக்கு டேபிளில் இருக்கிற ஃபீல்டில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி எம்டி வேல்யூ ஸ்டோர் ஆகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்றக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேலிடேஷன் இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். ஸோ எப்படி வேலிடேட் பண்ண போகிறோன்னா நேம் ஃபீல்டு கண்டிப்பாக எம்டியாக இருக்கக்கூடாது, இமெயில் ஃபீல்டு எம்டியாக இருக்கக்கூடாது, யூசர் நேமும் எம்டியாக இருக்கக்கூடாது, பாஸ்வேர்டு எம்டியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக மட்டும் ஒரு பேசிக் வேலிடேஷன் நம்ம இந்த இடத்துல செட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதை என்ன எப்படி பண்ணலான்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி, ஓகே, இங்கே 4 வேரியபிள் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், நேம், இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு. அப்போ ஏதாவது ஒன்று கூட எனக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா எம்டியாக இருக்கக்கூடாது. அப்படின்றனால என்ன பண்ணுறேன், நேம் டாட், ஓகே, ஈஸ் எம்டி அப்படின்ற மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட். ஓகே, உங்களுக்கு தெரியும் ஈஸ் எம்டி அப்படின்றது வந்து இந்த நேம்ன்ற ஃபீல்டு எம்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ எம்டியாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், எம்டியாக இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஃபைன். நான் என்ன பண்ணுறேன், ஆர் ஆப்ரேட்டர். ஏன் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன்னா எல்லாமே நான் இந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படின்றனால. அடுத்தது இமெயில் டாட் ஈஸ் எம்டி, ஓகே, இமெயில் டாட் ஈஸ் எம்டி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டாட் ஈஸ் எம்டி. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு டாட், ஓகே, ஈஸ் எம்டி. எல்லாமே நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன செக் பண்ணுறேன்னா எதுவுமே எம்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ட்ரூ ஆகிட்டாலும் டோட்டல் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நேமோ அல்லது இமெயிலோ அல்லது யூசர் நேமோ அல்லது பாஸ்வேர்டோ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு எம்டியாக இருந்துட்டாலும் டோட்டலாக இந்த இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆகிடும். அப்போ இஃப் கண்டிஷன் ட்ரூன்னா அங்கே என்ன சொல்லணும், அங்கே ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஃபீல்டுக்கும் வேல்யூ வந்துட்டு என்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதை வந்துட்டு நான் எப்படி சொல்ல போகிறேன், கன்சோலில் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்காம நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜே ஆப்ஷன் பேன் அப்படின்ற கிளாஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, கேஸும் பார்த்துக்கோங்க. ஜே கேப் லெட்டர், ஓ கேப் லெட்டர், இங்கே வந்துட்டு பி கேப் லெட்டர். ஓகேங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இதை கொடுத்தோடனே நம்மளுக்கு எரர் வருது. ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கான பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்.
இப்போ வரைக்கும் பாருங்கள் எந்த ஒரு பேக்கேஜுமே இல்லை. ஓகே, நார்மலாக நம்ம எதில் க்ரியேட் பண்ணி வச்சுட்ருக்கோமோ யூசர்ன்ற பேக்கேஜுக்குள்ளே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. அதனால் எந்த ஒரு பேக்கேஜும் நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணல. ஓகே, ஜே ஆப்ஷன் பேன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆட் இம்போர்ட் ஃபார் ஜாவா x.swing j ஆப்ஷன் பேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள், அது என்ன ஆகிடும், இம்போர்ட் ஆகிடும். இந்த மாதிரி என்ன ஆகிடும்னா இம்போர்ட் ஆகிடும். சரியா? ஸோ டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றனால ஷோ மெசேஜ் டைலாக் அப்படின்ற ஒரு மெத்தட் நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ஷோ மெசேஜ் டைலாக். ஓகே, இங்கே திஸ் அப்படின்றது இந்த காம்போனண்ட்டில் இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்றனால தான் திஸ். ஓகேங்களா? கரண்ட் கிளாஸ் வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணுறதுக்காக இன்வோக் பண்ணுறதுக்காக திஸ் கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. திஸ் அடுத்ததாக இங்கே நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல சிம்பிளாக என்ன சொல்கிறேன், ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது எப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டேட்டா நீங்கள் எம்டியாக வச்சு நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இது உடனே நம்மளுக்கு சொல்லிடும். என்ன சொல்லிடும் அப்படின்னா, ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிடும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஃபைன். சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சொன்ன உடனே நம்மளுக்கு வெளியில் வரணும் அப்படின்றனால ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிட்டர்ன் செமிகோலன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே, இன்கேஸ் எல்லா ஃபீல்டும் ப்ராப்பராக நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ரிட்டன் ஆக தேவையில்லை. அப்போது எல்லா ஃபீல்டும் என்டர் பண்ணியிருக்கோம்னா இந்த டோட்டல் இஃப் கண்டிஷனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இது நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அந்த 4 டேட்டாவை டிபியோடைய டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொரி எழுத போகிறோம். அதாவது லாஜிக் வந்து இங்கே தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கோடு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சேஃபர் ஜோனில் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுதான் ப்ரொஃபஷனல் வே. ஏன்னா எந்த மாதிரி சிச்சுவேஷனில் எதனால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகுது, எனக்கு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகலை அப்படின்ட்டு நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரை பிளாக் நான் எடுத்தோன்னே யூஸ் பண்ணுறேன். ட்ரை பிளாக் எப்போயுமே நீங்கள் ஒரு ட்ரை பிளாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கேட்சில் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸெப்ஷன் உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த எக்ஸெப்ஷன் தான் அப்படின்னு தெரியலன்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸெப்ஷன் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸெப்ஷன் இங்கே எக்ஸெப்ஷன் அப்படின்றது ரூட் கிளாஸ். ஓகே, அதாவது ப்ரீடிஃபைன் கிளாஸ். இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து எல்லா விதமான எக்ஸெப்ஷனும் இதை வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகே, அது வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷனாக இருக்கலாம், எஸ்குவல் எக்ஸெப்ஷனாக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எந்த மாதிரியான எக்ஸெப்ஷன் இருந்தாலும் இது வந்து ஹேண்டில் பண்ணும். சரிங்களா? ஈன்றது அதனுடைய ரெஃபரன்ஸ். தட்ஸ் இட். நீங்கள் இங்கே என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு பதிலாக. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பிளாக்குக்குள்ளே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கோடிங் எழுதலாம். எப்படி கோடிங் எழுத போகிறோம்னா, கனெக்ஷன் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன் கனெக்ஷனை பற்றி நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த டிபி கனெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ஷன் அதாவது கெட் கனெக்ஷன்ற ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இந்த மெத்தட் எனக்கு டோட்டலாக என்ன ரிட்டர்ன் பண்ணும்போது கனெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கனெக்ஷன் அப்படின்னா யூஆர்எல் ஆகட்டும், யூசர் நேம் ஆகட்டும், பாஸ்வேர்ட் ஆகட்டும். ஓகே, இதெல்லாம் அடுத்ததாக என்ன மாதிரியான டிரைவர், அதாவது என்ன மாதிரியான டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதாகட்டும், இதெல்லாம் தான் கனெக்ஷன். ஆக்சுவலாக இது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் பண்ணணுன்னா நம்ம கனெக்ஷன் யூஸ் பண்ணணும். நீங்கள் கனெக்ஷன் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கான பேக்கேஜை நீங்கள் கூடவே இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் எஸ்கியூஎல் டாட் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டைரெக்டாக கனெக்ஷன் அப்படின்ற இங்கே இருக்குது பாருங்கள், இதையும் கொடுக்கலாம். அதாவது தனித்தனியாக நீங்கள் கொடுக்குறதால கொடுக்கலாம், அல்லது நான் டேட்டாபேஸில் எந்த ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸ் நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ கனெக்ஷன் இங்கே என்ன பண்ணுறேன்னா CONN அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு. ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன், டிபி கனெக்ஷன் அப்படின்ற இந்த கிளாஸ் நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டாட் ஜாவா. இந்த ஃபைல் எங்கே இருக்குது, யூசர் அப்படின்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எதை இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், எதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிபி கனெக்ஷன் டாட் ஜாவா. இது எங்கே இருக்குது, இந்த பேக்கேஜ் யூசர் பேக்கேஜ் விட்டு வெளியில் டிபின்ற ஒரு பேக்கேஜுக்குள்ளே தான் இந்த கிளாஸே இருக்குது. அப்போ வேற ஒரு பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இன்கேஸ் நான் வந்துட்டு டிபி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணாலுமே எனக்கு எரர் வரும். ஓகேங்களா? டிபி கனெக்ஷன் டாட்
ஓகே. ஸோ கெட் கனெக்ஷன் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன்னு வைங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், இந்த இந்த இங்கே பாருங்கள், இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடும். டிபிக்குள்ளே இருக்கிற டிபி கனெக்ஷன் அப்படின்ற கிளாஸ் நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் இம்போர்ட் பண்ணாமல் வச்சிங்கன்னா எரர் வரும். செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எரர் வரும். இந்த லைனில் எரர். என்ன எரர்னா, இது வேற ஒரு பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸு. அதை நம்மளுடைய பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இம்போர்ட் ஆகிடும். தட்ஸ் இட். ஓகே, இம்போர்ட் ஆனது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், பார்த்தீங்கனாலும் தெரியும். நான் ஏன் ஒரு லைனாக சொல்கிறேன்னா, நம்ம கோடை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகே, இதை நீங்கள் பண்ணலன்னா என்ன மாதிரியான எரர் வரும், ஒருவேளை அந்த எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கனெக்ஷன் சொல்லியாச்சு. அப்போ கனெக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே கெட் கனெக்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். இது என்ன பண்ணும், டிபி அதாவது கனெக்ஷனை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். கனெக்ஷன் ரிட்டர்ன் பண்ண நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எல், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், நம்ம எந்த மாதிரியான ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம், இது அத்தனை டேட்டாவும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஜாவா அப்ளிகேஷன் டிபியோட கனெக்ட் பண்ண ஒரு கனெக்ஷனை தான் இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ கனெக்ட் பண்ணது எனக்கு இங்கே தேவை, ஏன்னா நான் இங்கேருந்து ஒரு ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன். இந்த டேட்டாவை நான் டிபியில் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு கனெக்ஷன் வேணும். அதுதான் இங்கே நான் கேட்டிருக்கேன். அந்த லைன் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா, கொரி எழுதுறதுக்காக ஒரு வேரியபிள் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் SQL = இது நார்மலான ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டு, அதாவது ப்ரீடிஃபைன் கிளாஸ். ஓகே, இது அதனுடைய ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதில் நான் என்ன அசைன் பண்ணுறேன் அப்படின்னா, MySQLக்கான கொரியை வந்துட்டு நான் அசைன் பண்ணுறேன் டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகே, இங்கே நான் ஜஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ மட்டும் தான் செட் பண்ணுறேன். இங்கே நான் செட் பண்ண போகிறதுனால இங்கே நான் கொடுக்குற கொரி எக்ஸிக்யூட் ஆகிடாது. ஓகே, அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன கொரி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டூ ஓகே டேபிள் நேம். நம்மக்கிட்ட என்னென்ன டேபிள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர்ஸ் அப்படின்ற டேபிள் இருக்குது. ஓகே, கோர்சஸ் அப்படின்ற டேபிளும் இருக்குது. நல்லா கவனிச்சிக்கோங்க, யூசர் கிடையாது. ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூசர்ஸ் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். என்னுடைய டேபிள் நேம் வந்து யூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு கொடுக்குறேன், நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. ஏன் நான் கொடுக்குறேன்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். நேமில் ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், இமெயில் ஒரு வேல்யூ வாங்கிட்டோம், யூசர் நேமில் ஒரு வேல்யூ வாங்கிட்டோம், பாஸ்வேர்டில் ஒரு வேல்யூ வாங்கிட்டோம். இதைத்தான் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நேம், நெக்ஸ்ட் இமெயில், அடுத்ததாக வந்துட்டு யூசர் நேம், ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட். ஓகே, இது நம்ம கொடுத்தாச்சு. இன்சர்ட் இன்டூ நேம், இமெயில், யூசர், பாஸ்வேர்ட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நான் எழுதியிருக்கிற இந்த 4 ஃபீல்டும் இங்கே இருக்கிறது கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே நான் எழுதியிருக்கிறது எது தெரியுமா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, நேம், இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இது. அப்போ இந்த காலம்க்கு எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும்னா, டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். எந்த டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம், அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூஸ் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்து பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ண போகிறேன். கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க், கமா செப்பரேஷனில் கொடுத்துக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்குக்கான வேல்யூ இந்த நேமில் போய் ஸ்டோர் பண்ணு. இன்னும் எனக்கு என்ன கொடுக்கல, இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரப்போகுதுன்றது நான் கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கில் என்ன ஒரு வேல்யூ கொடுக்க போகிறனோ அந்த வேல்யூவை நேமில் ஸ்டோர் பண்ணு. இந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே டேட்டாபேஸில் டேபிள்குள்ளே இருக்கிற ஃபீல்டு நேம். ஓகே, காலம் நேம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இங்கே இன்னொரு விஷயம், இப்போ நான் வந்துட்டு நேம், இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நேம், இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்ற ஆர்டரில் தான் இருக்குது. பெட்டர் வந்துட்டு இந்த ஆர்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இங்கே ஆர்டரை மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் லைனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் அசைன் தான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கொடுத்த உடனே நம்மளுக்கு கொரியெலாம் எக்ஸிக்யூட்லாம் ஆகாது, ஏன்னா இங்கே நம்ம கொஸ்டின் மார்க் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், SQL அசைன் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த டேட்டாபேஸ்க்கான இந்த கொரி, அதாவது இந்த SQL கொரி இருக்கு இல்லையா, இந்த SQL கொரியை நம்ம டேட்டாபேஸ்க்கு நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் அதுக்காக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் ஓகே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்பேஸ், இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன், PST = ஓகே, ஸோ கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் SQL அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த லைன் எதுக்காக ஜென்ரலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளுடைய SQL கொரியை டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு. தட்ஸ் இட். சென்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சில பேசிக் வேலிடேஷன் எல்லாமே நடக்கும். என்னென்ன மாதிரியான பேசிக் வேலிடேஷன்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேங்களா? என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு கொரி எழுதிருக்கீங்கன்னா அந்த கொரிக்கான சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அடுத்தது இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கா, ஓகேங்களா, அந்த டேபிள்குள்ளே இந்த மாதிரியான ஃபீல்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், அது பார்சிங் ஆகட்டும், வேலிடேஷன் ஆகட்டும், ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, நம்மளுடைய SQL கொரியை டேட்டாபேஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாஸ் பண்ணிடுறோம். இப்போ ஸ்டில் என்ன பெண்டிங் இருக்குன்னா, இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துலலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, pst டாட் ஓகே செட் ஸ்ட்ரிங் ஆஃப். ஓகேங்களா? ஸோ செட் ஸ்ட்ரிங் ஆஃப் இதுக்குள்ளே வந்துட்டு நான் 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகேங்களா? பேராமீட்டர் இண்டெக்ஸ். செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேம். ஓகே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க் இருக்கிற இந்த இடத்துல, ஓகேங்களா, நேம். இந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் இங்கே செலக்ட் பண்ண உடனே, ஓகே, இங்கே நான் செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது, இங்கே செலக்ட் ஆகுதா, அப்போ இங்கே நம்ம என்ன நேம் வாங்கணுமோ அதை தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இண்டெக்ஸ்க்கு நான் பாஸ் பண்ணுறேன். இங்கே பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கு நான் பாஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதாவது இந்த நேம் அப்படின்ற ஒரு வேல்யூ நான் எங்கே வாங்கியிருப்பேன், இங்கே நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, அவுட்புட்டில் நான் வாங்கியிருப்பேன். ஓகேங்களா? அந்த வேல்யூ தான் நான் இதில் பாஸ் பண்ணுறேன். இது எங்கே போகும், இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் மார்க்குக்கு போகும். அதனால தான் 1 அப்படின்றது கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு எனக்கு இந்த நேமில் ஸ்டோர் ஆகும். இந்த நேமில் ஸ்டோர் ஆகிறதா எனக்கு எங்கே அசைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ரிமைனிங் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங் ஆஃப், ஓகே, 2, அடுத்தது என்ன, இமெயில். ஓகே, ஸோ வித்ன்ற இடத்துல 2, SQL அப்படின்ற இடத்துல இமெயில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து pst டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப், ஓகே, இங்கே வந்துட்டு 3, இந்த இடத்துல வந்துட்டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் pst டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப் 4 பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 கொஸ்டின் மார்க், அதாவது பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவோம். இந்த 4 பிளேஸ் ஹோல்டருக்கு தேவையான டேட்டா நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்பயும் உடனே ஒர்க் நடந்துருமான்னா இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் அசைன் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ எப்போ வந்துட்டு அந்த கொரி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லைன் நீங்கள் கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா pst டாட் எக்ஸிக்யூட் query. ஓகே, ஸோ இந்த எக்ஸிக்யூட் query அப்படின்ற மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஐம் சாரி, எக்ஸிக்யூட் query கிடையாது, எக்ஸிக்யூட் அப்டேட். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, நீங்கள் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். அடுத்ததாக வந்துட்டு இப்போ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஓகே, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி இடத்துல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறீங்க அல்லது ஒரு டேட்டாவை டிலீட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இங்கே வந்து டோட்டலாக என்ன நடக்கும்னா இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 1 ரோ அஃபெக்டட். ஓகே, அது வந்து இன்சர்ட் ஆனாலும் அஃபெக்டட் அப்படின்னு ஆகும். ஏன்னா நீங்கள் டேட்டாபேஸை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அஃபெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆல்ரெடி ஒரு 10 டேட்டா இருக்கிற ஒரு டேபிளில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணுறீங்க. ஒரு 11ஆவதாக ஒரு டேட்டா நீங்கள் ஆட் பண்ணலாம். அல்லது ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸ்க்கான டேபிளில் ஏற்கனவே இருக்கிற வேல்யூ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம் அல்லது டிலீட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்டேட் பண்ணிங்கன்னா 1 ரோ அஃபெக்டட், டிலீட் பண்ணிங்கனாலும் 1 ரோ அஃபெக்டட், இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன், தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இன்சர்ட் ஆகிடுச்சா இல்லையான்ற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த லைனை கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்பே என்ன ஆகும்னா, நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, பாஸ் பண்ணோம்ல, நம்மளுடைய SQL query வந்து டேட்டாபேஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். எதை யூஸ் பண்ணி, இந்த ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கிறதும் சரி, அந்த பிளேஸ் ஹோல்டரில், அதாவது இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துலலாம் என்னென்ன டேட்டா நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகணும்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஒர்க் ஆகிடுச்சு, இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அதை வந்துட்டு நான் வந்து ஜே ஆப்ஷன் பேன் அப்படின்றதுலேயே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ மெசேஜ் டைலாக் ஆஃப் திஸ் கமா, ஓகே, வித்தின் டபுள் கோட்ஸ். இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் இதில் ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்குது, இந்த கனெக்ஷன்லேயோ நீங்கள் இன்சர்ட் பண்ணதுலையோ அங்கே ஒரு டேபிள்லையோ
ஓகே, அங்கே டேபிள் நேம் இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது ஃபீல்டு நேம் இல்லாமல் இருக்கலாம், இல்லாத ஒரு ஃபீல்டை நீங்கள் கொடுத்துருக்கலாம், அல்லது ஃபீல்டு இருக்கும் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் நடந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணும், இந்த கேஷ் பிளாக் வந்து ஹேண்டில் பண்ணும். அப்போ கேஷ் பிளாக் ஹேண்டில் பண்ணுறதா அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜே ஆப்ஷன் பேன் ஓகே டாட் ஷோ மெசேஜ் டைலாக் திஸ் கமா ஓகே திஸ் கமா வித்தின் டபுள் கோட்ஸ். இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரர். ஓகே, என்ன எரர்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ என்ன எரரோ அந்த எரரை எக்ஸாக்டாக எனக்கு சொல்லணும்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக, எந்த மாதிரியான எரராக இருந்தாலும் ஓகே, எந்த மாதிரியான ஒரு எக்ஸெப்ஷன் இருந்தாலும் இந்த எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதுக்காக. அப்போ நான் இ டாட் என்ன பண்ணுறேன்னா கெட் மெசேஜ் அப்படின்ற மெத்தடை ஜஸ்ட் நான் கால் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த டேட்டா பேஸில் அதாவது இன்சர்ஷனுக்கான லாஜிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஜிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணலான்னா, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். யூசரில் இப்போ எனக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். நேமில் வந்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அல்லது அட்மின் யூசர். ஸோ நேமில் வந்துட்டு அட்மின் யூசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, அட்மின் இங்கே வந்துட்டு யூசர் கேப்லெட்டர்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்துட்டு admin@gmail.com ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு யூசர் நேம் வந்துட்டு அட்மின், பாஸ்வேர்டு வந்துட்டு admin123 இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கணுன்னா இங்கே இந்த பட்டனை செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்டில் இந்த டேட்டாலாம் அப்படியே இருக்குது. இந்த டேட்டாலாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு மெத்தட் எழுதலாம், அல்லது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஜிக் எழுதணும்ல அந்த இடத்துல கூட நம்ம இதுக்கான லாஜிக் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த டேட்டாலாம் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கான்னு சொல்லி. யூசர்ஸ் அப்படின்ற டேபிளில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டேபிளை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வந்துட்டு 1. ஓகே, அட்மினில் நேமில் வந்து அட்மின் யூசர், இமெயில் admin@gmail.com, யூசர் நேமில் அட்மின், பாஸ்வேர்டில் admin123. ப்ராப்பராக நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு டீட்டெயில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு இங்கே இருக்கிற டேட்டா டெலீட் ஆகணும், நான் வந்து ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஃபீல்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கு எரேஸ் ஆகணும், இந்த டேட்டாலாம் எரேஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே இருக்கிறத நம்ம டெலீட் பண்ண போகிறோம், txt நேம். ஓகேங்களா, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா txt நேம் டாட் செட் டெக்ஸ்ட் ஆஃப் இந்த இடத்துல அதனுடைய வேரியபிள் நேம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, செட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் எம்டியாக மட்டும் வச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா, அதே மாதிரி txt ஸோ இமெயில் டாட் செட் டெக்ஸ்ட் எம்டி. அடுத்தது txt யூசர் நேம் டாட் செட் டெக்ஸ்ட் எம்டி அப்படின்னு வச்சிங்கன்னா போதும். லாஸ்ட்டாக வந்துட்டு pwd பாஸ்வேர்டு டாட் ஓகே ஸோ செட் டெக்ஸ்ட் எம்டி. தட்ஸ் இட். இதை மட்டும் வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு டேட்டா, அதாவது இப்போ நம்ம இந்த லாஜிக் எழுதிட்டோம் இல்லையா, ஸோ இப்போ நான் இந்த அவுட்புட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அகைன் இந்த ப்ரோக்ராம் நான் வந்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், ரன் ஃபைல். ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் அல்லது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட் யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில் வந்துட்டு student@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு நான் சம்திங் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்குறேன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். student123 அப்படின்ற மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த டேட்டாவும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தோன்னே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த டேட்டா எல்லாமே எனக்கு delete ஆகிடும், அதாவது எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம யூசர்ஸ் அப்படின்ற டேபிள் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினா ஸ்டூடெண்ட் யூசர் student@gmail.com
ஓகே, யூசர் நேம் வந்து ஸ்டூடெண்ட், பாஸ்வேர்டு வந்து ஸ்டூடெண்ட் 1 2 3. ஸோ ப்ராப்பராக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு என்ன பெண்டிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணால் எனக்கு லாகின் பேஜுக்கு எனக்கு போகணும் அப்படின்றது மட்டும் பெண்டிங். அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து இதுக்கான ஒரு ஃப்ரேம் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. ஓகே, ஸோ லாகினுக்கு எப்படி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண தான் போகிறோம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாகின் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம இதை டீட்டெயிலாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.